கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள்ல இருந்து 1600 கோடி பாஸ்வேர்ட்ஸ் திருடப்பட்டிருக்கு. இணைய வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த லீக் உங்களோட அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கா? எப்படி சேஃபாக இருக்கணும், இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களோட ப்ரைவசியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இணைய வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத வகையில் முதல் முறையாக 1600 கோடி பாஸ்வேர்ட்ஸ் திருட போயிருப்பதா சமீபத்தில் ஆய்வில் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மில்லியன் கணக்கானோரின் பாஸ்போர்ட்ஸ் கசிஞ்சதுனால உலக அளவில் அவங்களோட விவரங்கள் கொண்டு மோசடி, திருட்டு, இணைய வழி திருட்டுகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பாஸ்போர்ட்ஸை திருடி அதை ஹேக்கர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. திருடப்பட்ட பாஸ்வேர்ட்ஸை டார்க் வெப் தளங்களில் விற்று தவறான வேலைகளையும் செய்கிறாங்க. இமெயில், ஃபேஸ்புக், கூகுள், டெலிகிராமில் ஆரம்பித்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இருக்க பாஸ்போர்ட்ஸ் வரைக்கும் இப்போ திருடப்பட்டிருக்கு. ஹேக்கர்ஸ் ஒருத்தருடைய மொபைல் எண்ணுக்கு குறிப்பிட்ட வெப்சைட்டோட லிங்க் அனுப்பி அதில் லாகின் பண்ண வைக்கிறாங்க. அதில் தங்களுடைய விவரங்களை என்டர் பண்ண உடனேயே அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி டார்க் வெப் தளங்களில் சட்டவிரோதமாக ஹேக்கர்கள் வித்துடுறாங்க. இது மாதிரி தனிநபர்களுடைய விவரங்களை சட்டவிரோதமாக செயல்களுக்கு பயன்படுத்துறதுனால எதுவுமே தெரியாமல் தங்களுடைய விவரங்களை கொடுத்து சாதாரண சாமானியன் தான் பாதிக்கப்படுறான். இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது போன்ற குறுஞ்செய்திகளோ அல்லது மின்னஞ்சல்களோ இருந்து பெறப்படும் தெரியாத இணைப்புகளில் லாகின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சைபர் காவல்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. இதை செய்யாம இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கவும் முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் இல்ல சிஸ்டம்ல இருக்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்க. நியூ பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப சேஃபா இருங்க.